உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்கிட்டு உடம்புல அதிகப்படியான கால்சியம் மற்றும் இரும்பு சத்தை அதிகரிக்க செய்து முடி சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லக்கூடிய ஒரு அருமையான டிப்ஸ் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு முடி உதிர்வு இருக்காது, முடி நல்லா அடர்த்தியாக கருங்கருன்னு வளர ஆரம்பிக்கும், இளநரையை மறைய செய்யும், முதுநரையும் தள்ளி போடும். இது ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாருமே சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்டாகவும் இருக்கும். ரொம்ப அருமையான டிப்ஸ் இது. கொஞ்ச நாளைக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, நிச்சயமா உங்களுக்கு முடி சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. இது இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஜோஸ் சம் ஹெல்த் அண்ட் பியூட்டி. அதற்கு ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை கட் பண்ணிட்டு சேர்த்துக்குங்க. கேரட்ல அதிகப்படியான விட்டமின் சி, B12 இது எல்லாமே இருக்கு. இது முடி வளர்ச்சியை நல்லா தூண்டும், முடி உதிர்வு இருக்காது, ஸ்கின்னை நல்லா க்ளோவா காட்டும். அது மட்டும் இல்லாம ரெகுலரா சாப்பிடும்போது கண் பார்வையும் தெளிவடைய ஆரம்பிக்கும். இப்போ இதுல ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா சுத்தம் பண்ண கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்குங்க. கருவேப்பிலையில அதிகப்படியான கால்சியம் சத்துக்கள், இரும்பு சத்துக்கள் இருக்கு. இது முடி சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுக்குமே நல்ல ஒரு தீர்வை கொடுக்கும். அதுக்கு அடுத்ததான் கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள் சேர்த்துங்க. அதுவும் ஒரு கைப்பிடி அளவுக்கு இருந்தால் நல்லா இருக்கும். இது உடம்புல இருக்கக்கூடிய அந்த நச்சுக்களை நீக்கும். அதாவது அந்த டாக்ஸின் சொல்லுவாங்க, அந்த டாக்ஸின்ஸை நீக்கிட்டாலே உங்களுக்கு ஸ்கின்னும் க்ளோவா இருக்கும், உங்களுடைய முடி சம்பந்தமான பிரச்சனைகளும் சரியாகிடும். அதாவது முடியோட வேர் கால்களில் இறந்த செல்கள் இருக்கும், அந்த இறந்த செல்களை நீக்கக்கூடிய தன்மை இதற்கு இருக்கு. அந்த இறந்த செல்கள் நீக்கினாலே முடி உதிர்வு இருக்காது, புது முடியும் நல்லா வளர ஆரம்பிக்கும். அடுத்ததா விட்டமின் சி சத்து அதிகம் நிறைந்த நெல்லிக்காய், ஒரு மீடியம் சைஸ் நெல்லிக்காய் கட் பண்ணிட்டு சேர்த்துக்குங்க. உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல, நெல்லிக்காயில எண்ணற்ற சத்துக்கள் இருக்கு. முடி சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுக்குமே நல்ல ஒரு தீர்வை கொடுக்கும். இளநரையை மறைய செய்யும், முதுநரையை தள்ளி போடும், உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றும். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, உங்களுக்கு இஞ்சி சேர்க்க விருப்பம் இல்லைன்னா தவிர்த்துடுங்க. நான் இன்னைக்கு சுவைக்காக மட்டும்தான் சேர்க்கிறேன். இது தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துங்க. நல்லா நைஸாக அரைச்ச பிறகு மறுபடியும் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி எடுத்துங்க. இப்போ இதை ஒரு சன்னியை பயன்படுத்தி நல்லா வடிகட்டி எடுத்துங்க. உங்களால் அப்படியே குடிக்க முடியும்னா தாராளமாக குடிக்கலாம். நான் இன்னைக்கு வடிகட்டிட்டு எடுத்துக்க போகிறேன். இப்போ இதில் சுவைக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேன் சேர்த்து பருக்கலாம். உங்களுக்கு எது சேர்த்து குடிச்சா பிடிக்குமோ தாராளமாக அதை பயன்படுத்திக்கலாம். அவ்வளோதான், சுவையான ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சாப்பிடும்போது எப்போ சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட ட்ரை பண்ணுங்கள். என்றைக்குமே எந்த ஒரு பொருளுமே சரி, ஒரு மெடிசனுக்காக நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா வெறும் வயிற்றில் ட்ரை பண்ணும்போது அதனுடைய மருத்துவ பலன் நமக்கு ரெட்டிப்பாக கிடைக்கும். அதே சமயத்தில் நம்ம எதுக்காக நம்ம ட்ரை பண்ணுறோமோ அது சீக்கிரமாக நம்மளுக்கு சரியாகும். அதுக்காக தான் மெயினாக. சப்போஸ் உங்களால் இது வெறும் வயிற்றில் காலையில் எடுத்துக்க முடியல அப்படின்னா நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறமா மதியம் டைமில், அதாவது ஒரு 11 மணி டைமில், லஞ்சுக்கும் காலை டிஃபனுக்கும் இடைப்பட்ட டைமில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்ற பட்சத்தில் காலையில் இது வெறும் வயிற்றில் சாப்பிட போறீங்கன்னா மேக்ஸிமம் டீ காஃபி குடிக்கிறத அவாய்ட் பண்ணுங்க. சப்போஸ் உங்களால் அந்த மாதிரி குடிக்க முடியாமல் இருக்க முடியல அப்படின்னா ஒரு 1 hour கேப்பில் நீங்கள் குடிக்கலாம். ஆனால் அதற்கு முன்னாடி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு இதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் கண்டிப்பாக கிடைக்காது. டீ காஃபி நம்ம எடுத்துக்கும் பொழுது அதனுடைய மருத்துவத்தை அப்படியே முறிச்சிடும்னு சொல்லுவாங்க. அதாவது நமக்கு உடலுக்கு அந்த சத்துக்கள் சேர விடாமல் தடுத்துரும். அதனால மேக்ஸிமம் டீ காஃபி அவாய்ட் பண்ணுங்க. இல்லைனா இது நல்லா செரிச்சதுக்கு அப்புறமா 1 மணி நேரம் கேப் விட்டு தாராளமாக குடிக்கலாம். எவ்வளோ நாளைக்கு குடிக்கலாம்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 10 நாளைக்கு ஆரம்பிங்க, உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். 10வது நாள் கண்டிப்பாக உங்களுக்கு முடி உதிர்வு இருக்காது. அதே மாதிரி ஸ்கின்னு நல்லா க்ளோவாக ஆரம்பிக்கும். உடம்புல இருக்கக்கூடிய அந்த நச்சுக்களை வெளியேற்றும். உடம்பு நல்லா ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கு நல்லா சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். சோர்வு இருக்காது. கண் பார்வை நல்லா தெளிவடைய ஆரம்பிக்கும். இளநரையை மறைய செய்யும், முதுநரையும் உங்களுக்கு தள்ளிப்படும். அதுக்கப்புறமா வாரத்தில் 2 முறை அந்த மாதிரி, அதாவது 10 நாள் தொடர்ந்து எடுத்துங்க. அதுக்கப்புறம் வாரத்தில் 2 முறை இல்லைனா 3 முறை உங்களால் எப்போ முடியுதோ தாராளமாக குடிங்க. ஆனால் நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி குடிக்காதீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை பிரஸ் பண்ணீங்க. தேங்க்யூ.